உண்மையை சொல்லணும்னா ஸ்கின் டோன்ஸ் வரைகிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. அதே இது உங்ககிட்ட வெறும் 24 கலர் பென்சில்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த 24 கலர் பென்சில்ஸ் வச்சு எப்படி ஒரு லைட் ஸ்கின், ஒரு ப்ரௌன் ஸ்கின், அப்புறமாட்டி ஒரு டார்க் ஸ்கின் வரைகிறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அந்த நியூ வீடியோ. நம்ம எடுத்தது லைட் ஸ்கின்லேருந்து ஆரம்பிக்கலாம். லைட் ஸ்கின்னுக்கு நான் இன்றைக்கி அப்சராவோட 24 கலர் பென்சில் செட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து அடிஷ்னலாக 2 மெட்டாலிக் ஷேட்ஸ் இருக்குது, கோல்டு, சில்வர். இதுக்கான ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். என்னோட ஒப்பீனியனில் எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த அப்சரா செட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப பேலாக இருக்குது, கொஞ்சம் கூட கலரே இல்லை. அதில் ரொம்ப லைட்டாக இருந்தது, கலர்ஸ் எதுவுமே டார்க்காகவே இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி அந்த அப்சரா பென்சில் வந்து லைட் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் தான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஸ்வாட்ச் மாதிரி ரெடி பண்ணி காட்டுறேன். இது போக நான் ஒயிட் கலர் பென்சிலை யூஸ் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஸ்டெட்லரோட பிளெண்டர் பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர்ஸோட பேர் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதனால் மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். இப்போ வரைகிறதுக்கான டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த பென்சிலை வந்து நான் ரொம்ப பின்னாடி தள்ளி பிடிச்சிருக்கேன். அது நான் ஏன் அப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பென்சில் மேலே எனக்கு ஒரு ப்ரெஷர் போடணுன்றது அவசியம் கிடையாது. நான் வந்து அழுத்தி வரைய போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து டார்க்கான கலர்ஸ் தேவையில்லை, எனக்கு ரொம்ப லைட்டான கலர் தான் வேணும். நீங்கள் எந்த பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ப்ரெஷரே போடாமல் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா எல்லா கலருமே உங்களுக்கு லைட்டாக தான் வரும். அதனால தான் அந்த மாதிரி பென்சிலை பின்னாடி தள்ளி பிடிச்சிருக்கேன். இது போக இன்னும் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபுல் வீடியோக்கும் இது செட் ஆகும். ஒன்று, நீங்கள் ஒரு லேயர் கலர் பென்சில் பண்ணும்போது அந்த லேயர் முழுக்க உங்களோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸோட டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். குண்டக்க மண்டக்க மாற்றி வரையாதீங்க, கிறுக்கி வைக்காதீங்க, ஒரே டைரக்ஷனில் வரைங்க. இன்னொன்று, உங்கள் பென்சில்ஸ் வந்து எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கணும். மொட்டை ஆயிடுச்சுன்னா திருப்பி ஷார்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி அந்த பிங்க் கலர் வச்சு மறுபடியும் ரொம்ப லைட்டாக நான் வந்து ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த வட்டம் வந்து நான் டைரக்ஷனை மாற்றிட்டேன், வேறு டைரக்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக தெரிய வைக்கும். அதனால தான் இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி கொடுத்துட்டு இதுலேருந்து நான் மற்ற கலர்ஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். இனிமேல் ஃபுல்லும் அந்த ஷேடோஸில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலை வந்து நான் ரொம்ப பின்னாடி தான் தள்ளி பிடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து தேவையில்லை, எனக்கு அவ்வளோவா டார்க் ஆக்கவும் போகிறதில்ல. நான் ரொம்ப பின்னாடி தள்ளி பிடிச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லைட்டாக வரைய பார்க்குறேன். ஸ்கின் டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை விட நீங்கள் அந்த கலரை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன்ல, இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறதுக்கு லைட் ஸ்கின் மாதிரியே இருக்காது, டார்க் ஸ்கின் கலர் மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நான் ரெட் கலர் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு அந்த ஆளுக்கு எங்கேயோ அடிபட்டுருச்சு போல், அதனால் பாவம் வீங்கிருக்கு அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி வரைங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கான்ட்ராஸ்ட். லைட் ஸ்கின்னு வந்துட்டால் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்கின்னில் வந்து நம்ம நிறைய கலர் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி அதை பார்க்குறதுக்கு 3 டைமென்ஷனலாக கொண்டு வர முடியும்? ஷேடோஸ்னால. அந்த ஷேடோஸையும் நம்ம எவ்வளோ டார்க்காக வரைகிறோம், அந்த ஹைலைட்ஸ்க்கும் அந்த ஷேடோஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதை வச்சு தான் வந்து அந்த ஸ்கின்னை பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்க போகுது. அதை வச்சு தான் அந்த ஸ்கின்னை பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அதிகமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அதிகமாக கொண்டு வாங்க. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன்ல, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிளட்டுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் அந்த பிளட்டு அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னது சில பேருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆயிருக்கும். அது நான் ஏன் சொன்னேன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கின் வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும், அதாவது அது ஃபுல்லாக ஒப்பேக்காக இருக்க போகிறதில்ல, ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகிறதில்ல. அதனால தான் உங்கள் கையில் இருக்கிற நரம்போட கலர்லாம் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட்டோட கலர் வந்து நம்ம ஸ்கின்லேயும் கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 24 கலர் பென்சில் செட்டில் இருந்து நமக்கு என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக கொடுக்கறதுனால நம்மளால் ஓரளவுக்கு அந்த ஸ்கின் டோனை வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு வேணுங்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் நான் மேலே வந்து லேயர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி எனக்கு அந்த ஸ்கின் கலர் பார்க்குறதுக்கு ஓகே, இதுதான்ப்பா ஸ்கின் கலர் எனக்கு வேணுங்கிறது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமாட்டி நான் அந்த ஒயிட் கலர் பென்சில் வச்சு நான் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நம்ம வெறும் 24 கலர் பென்சில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதை பிளெண்ட் பண்ணிட்டு அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்போல்லாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக திட்ட தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல.
அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த ஸ்டெட்லரோட பிளெண்டர் பென்சில் சொன்னேன்ல, இந்த பென்சில் நான் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு திட்டு தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒயிட் கலர் பென்சிலோட இது பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம ப்ரௌன் ஸ்கின்க்கும் டார்க் ஸ்கின்க்கும் போகலாம். அதுக்கு வந்து நான் அந்த டோம்ஸோட சூப்பர் சாஃப்ட் கோர் கலர் பென்சில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே இதுக்கான ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறந்துடாமல் அதை போய் பாருங்கள். இந்த பென்சில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும், கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கும் கலர்ஸ் பார்க்குறதுக்கு, ரொம்ப லைட்டாக இருக்காது அப்சரா மாதிரி. அதனால தான் நான் இந்த 2 ஸ்கின் டோன்ஸ்க்கும் இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது போக இந்த கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த அப்சராவில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேனோ அதே கலர்ஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவேன். ப்ரௌன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கின் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும். அதனால தான் நான் எடுத்ததும் இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கிற கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் லேயர் மாதிரி நான் கொடுக்குறேன். இதிலேருந்து நான் மற்ற கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் கலர் வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் கலர் தானே வரைய போகிறோம். அதனால் அந்த பென்சிலில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் போட்டு வரைகிறதுனால ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. ஏன்னா இது வந்து லைட் ஸ்கின் மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்க போகிறதில்ல, இது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்க போகுது. அதனால் ஓரளவுக்கு ப்ரெஷர் போட்டே நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த 24 கலர் பென்சில் செட்டை வச்சு ஒரு லைட் ஸ்கின் வரைகிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஸ்கின்னோ இல்லை டார்க் ஸ்கின்னோ வரைகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறையா ப்ரெஷர் போட்டு வரைய ஆரம்பிக்கலாம். அப்படி நம்ம ப்ரெஷர் போட்டு வரைகிறதுனால அந்த பேப்பரில் இருக்கிற அந்த கிரெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோவா திட்டாக தெரியாது. அதனால உங்ககிட்ட ரொம்ப கம்மியான கலர் பென்சில் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டார்க்கான ஸ்கின் டோன் வரைஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நமக்கு ஓரளவுக்கு டார்க்காக தானே வரைய போகிறோம், அதுலேயும் ஏன் இப்படி லேயராக வரைஞ்சி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு முதல்லே அப்படியே அழுத்தி வரைவோம் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி வரையாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட 24 கலர் பென்சில்ஸ் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஸ்கின் டோன் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் லேயர் பை லேயராக தான் வரைஞ்சாகணும், வேறு வழி இல்லை. இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனை வரைகிறப்ப இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இல்லை சைடில் அப்படிலாம் நீங்கள் வந்து வரையக்கூடாது. நீங்கள் எப்பயுமே வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் தான் வரையணும். இந்த மாதிரி ரவுண்டாக தான் வரையணும். ஏன்னா தான் அந்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறதுக்கு மேலேயும் கீழே வரைகிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் ரவுண்டாக தான் வரைகிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சா உங்களோட ஸ்கின்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு வேங்குற கலர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலர் பென்சில் வச்சு நான் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது வந்து ரொம்பலாம் சூப்பராலாம் வேலை செய்யாது. இதுவும் பார்க்குறது கொஞ்சம் திட்டாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த பிளெண்டர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இந்த பிளெண்டர் பென்சில் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணாலே கூட போதும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பிளெண்டர் பென்சில் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ வந்து நம்ம டார்க் ஸ்கின் வரையலாம். டார்க் ஸ்கின்னுக்கும் ப்ரௌன் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. அதே கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பிளாக் யூஸ் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கும், அவ்வளோதான்.
விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் பிளாக் யூஸ் பண்ணுறீங்களோ பிளாக் வந்து கடைசி லேயராக மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. எப்போ நீங்கள் பிளாக் வரைஞ்சாலும் அந்த பிளாக்குக்கு மேலே இன்னொரு கலர் வந்து நீங்கள் லேயர் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலேயே நான் ப்ரௌன் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணாதான் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ கடைசியாக எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ சேச்சுரேட்டாக இருக்குல்ல. இதனால தான் சொன்னேன் உங்களுக்கு டார்க் ஸ்கின் வரைகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு. அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பை எவ்ரிபடி, டேக் கேர்.